இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலை வகுப்பில் ஒரு பாட்டை பார்ப்போம். ஒரு ஒரு புலவர் கேட்டாராம் அந்த யமகண்டம் பாடும்போது, கீரைப்பாத்திக்கும் குதிரைக்கும் ஒரு சிலையிட பாடுன்னாங்க. கீரைப்பாத்திக்கும் குதிரைக்கும் எங்கேருந்து எதை கொண்டு எங்கே சேர்க்கறதுன்னே தெரியல, கேட்குறாங்க பாருங்க. அதுக்கு அவர் பாடியிருக்காரு. உடனே அவர் பாடுறாரு இந்த பாட்டை. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரி ஆகுமே. பரின்னா குதிரை, ஏறப்பரினா நம்ம ஏறி சவாரி செய்கின்ற குதிரைன்னு அர்த்தம். என்ன அழகா சொல்லுங்க. கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்டப்போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமேன்றதாக சொல்றாரு. இதுல வந்து முதல்ல கீரைப்பாத்திக்கு பார்ப்போம். கீரைப்பாத்தியில வந்து என்ன, கட்டி அடிக்கையால், கீரை தண்டு பார்த்தீங்கன்னா தண்டு கீரை பெருசு பெருசா இருக்கும். இந்த தண்டு கீரையை என்ன பண்ணுவாங்க, வேரோட தான் பிடுங்குவாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பிடிங்கிட்டு அப்படியே கையில ஒரு கட்டு பிடிங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கீரை, அப்படியே அதை அந்த ஓரத்துல தட்டுவாங்க. அந்த வரப்புல ஒரு கட்டை, அதுக்குன்னே ஒரு சவுக்கு கட்டை இல்லை ஏதாவது ஒரு மரக்கட்டை போட்டுப்பாங்க. அந்த மரக்கட்டையில அப்படி தட்டுவாங்க, அந்த மண்ணெல்லாம் உதிரணுன்றதுக்காக. அந்த மண்ணெல்லாம் உதிரத்துக்காக தட்டுவாங்க. அதை தான் கட்டி அடிக்கையால். கட்டி கையில கீரையை ஒரு கட்டு கட்டி அதை அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறதுனா வேறு பக்கத்தை வந்து மரத்து மேல அந்த இதுல தட்டுறது, கட்டையில கட்டினா அந்த மண்ணெல்லாம் வேர்ல இருக்க மண்ணெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்காக கட்டி அடிக்கையால். கால் மாறி பாய்கையால், அது மாதிரி அந்த வாய்க்கால்ல தண்ணி கால் இருந்து இந்த இடத்துல வாய்க்கால் மாறி பாய்கையால். ஒரு இது முடிஞ்ச உடனே டக்குன்னு வாய்க்கால பாத்தி விடுவாங்க. கீரை பாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது முடிஞ்ச உடனே டக்குனு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு திருப்பி விடுவாங்க. திருப்பி விட்டு அந்த பக்கத்துல போய் கட்டுவாங்க. மாத்தி கீரை இது வந்து ஒண்ணுன்னா அப்படியே விட்டுட்டே போக மாட்டாங்க. கீரை பாத்தி இப்போ கட்டும்போது நீங்க பாத்துட்டீங்கன்னா வயல்ல பாத்தீங்கன்னா தெரியும், 2 சைடுல கீரை பாத்தி இருக்கும். நடுவுல அப்படியே வாக்கியா போகும். நீளமா ஒரு 2 வரப்பு இருக்கும். 2 வரப்புக்கு நடுவில் தண்ணி போகும். 2 பக்கமும் கீரை இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இந்த பழத்தை வெட்டி விடுவாங்க. இந்த பக்கத்தை வெட்டி விட தண்ணி சரசரன்னு உள்ள போகும். ஃபுல்லா போற உடனே டக்குனு இந்த பக்கத்தை மூடி விட்டு அப்படியே லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல வெட்டி விட்டதை மூடிட்டு லெஃப்ட் சைட்ல ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தண்ணி அதுல உள்ள பாயும். பாயத்துக்குள்ள இந்த ரைட் சைட்ல பூத்துறது பாத்தீங்களா, வலது பக்கத்துல தண்ணி போயிருது பாத்தீங்களா, அதை போய் உள்ளுக்குள்ள அந்தந்த பாத்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளைச்சு மடக்கி அதை கட் பண்ணி அந்தந்த பாத்திக்கு தண்ணி போற மாதிரி பண்ணிட்டு வந்து டக்குனு இதை மூடுவாங்க. இதை மூட்டு அடுத்ததுக்கு தந்து விட்டு அடுத்தது இது மாதிரி லைனா பண்ணிட்டே போவாங்க. அவங்க வேலையும் மிச்சமாகும், தண்ணி பாயிற நேரத்துல அவங்க வேலையும் செய்யற மாதிரி அது கரெக்டா வரும். அதுதான் கால் மாறி பாய்கையால். வாய்க்காலில் வந்து மாத்தி பாய விடுவாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறதுக்கு, இடது பக்கத்துல இருக்கிறதுக்கு, வலது பக்கத்துல இருக்கிறதுக்கு. அது அந்த கிராமத்துல வயல்ல செஞ்சவங்களுக்கு தெரியும். இப்படி அப்படியே அந்த கீரை பாத்தி கட்டுறது வந்து விசேஷமா இருக்கும். அது நடுவில் வாய்க்கா போகும், 2 சைடுல இருக்கும். இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு மாத்தி பிரிச்சு விடுவாங்க. அதான் கால் மாறி பாய்கையால். வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். அதான் மண்ணை வெட்டி டக்குன்னு வாய்க்கால மறைக்கிறோம் பாருங்க, அது வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். அந்த 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 வந்து அந்த சோதனமா இருக்கும் அந்த கீரை பாத்தி. அதை எப்படின்னா, ஒரு பக்கத்தை ஓபன் பண்ணாங்கன்னா அது இன்னொரு பக்கத்துக்கு வால்வு மாதிரி இன்னொரு பக்கத்துக்கு க்ளோசர் ஆகும். அந்த மாதிரி அந்த மண்ணு வச்சிருப்பாங்க. ஒரு 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 பக்கத்தை வந்துட்டு இருக்கு, தண்ணி வந்துருக்கிற சைடு நிறுத்தணும்னா ஓபன் பண்றாங்கல்ல எதிர் சைட்ல, அந்த மண்ணை அப்படி எப்படி மறைப்பாங்க. மறைச்சிட்டாங்கன்னா தண்ணி அப்படி ஓடும். அது ஒரு மாதிரி நேக்கா இருக்கும். அது அங்க போய் வயல்ல வேலை செய்யும் போதுதான் தெரியும். ஒரு பக்கத்து மண்ணை ஓபன் பண்ணாங்கன்னா, ஓபன் பண்ணி இந்த பக்கம் திருப்பினாங்கன்னா அதுவே இன்னொரு வந்துட்டு இருக்கிற தண்ணியை நிறுத்துறதா இருக்கும். இல்லாட்டா ஒவ்வொரு இடத்துலையும் மண்ணை நீங்க வெட்டி ஓரமா வச்சுட்டு தண்ணி போன உடனே அதை மூடணும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எப்பயுமே. தண்ணி தேவையான தண்ணி போன உடனே அந்த இடத்துல மண்ணை மூடுறதுன்னு இது பண்ண மாட்டாங்க. ஒரு வாய்க்கால்ல ஃபுல்லா வெட்டி விடுவாங்க. வெட்டி விட்டுட்டு அதுல ரொம்பின உடனே அந்த மண்ணை மடக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மடக்கிறதே பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தை மூடும். எதிர் சைட்ல தண்ணி வர சைடை மூடும். அதுவே வால்வு மாதிரி, தொண்டையில வால்வு எப்படி பேசுறதும் தண்ணி முழுகிறதும் சாப்பிட்றதும் மூச்சு விடுறதும் சாப்பிட்றதும் ஒரே வால்வு. இந்த பக்கம் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த பக்கம் தருவாங்க, அந்த பக்கம் ஓப்பனா உள்ள பார்த்தீங்கன்னா அது மாதிரி மண்ணை வச்சுப்பாங்க. மண்ணை அப்படியே வெட்டி இந்த பக்கத்தை மறைப்பாங்க, இந்த பக்கத்தை மூடுவாங்க, அந்த பக்கத்தில் தண்ணி போகும். அதே மாதிரி அந்த உள்ள போய் தண்ணி இருக்கிற இடத்துல அப்படியே மறைப்பாங்க. அந்த பக்கத்தை மறைச்சு இந்த பக்கம் தந்து விட்டாங்கன்னா இந்த வர தண்ணி நின்றுடும், அதுக்கு தண்ணி போகும் பக்கத்துல. அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி அது கீரை தோட்டத்தில் அந்த வாய்க்கால் வந்து கட்டுறதே அது அழகா இருக்கும். கீரை தோட்டம், புகையிலை தோட்டம், மிளகா தோட்டம், மிளகா கொல்லைன்னுவாங்க. மிளகா கொல்லை, கீரை கொல்லை, புகையிலை கொல்லை, எல்லாத்துலேயும் இப்படிதான் பாத்தி கட்டுவாங்க. அதுதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால்னா அதனோட அழகை சொல்றாரு. முட்டை போய் மாற திரும்புகையால். ஆஹா, முட்டை போயினா என்ன தெரியுங்களா உங்களுக்கு, வாய்க்கால் எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே
எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்ச உடனே கடைசி இதை என்ன பண்ணுவாங்க, வர வாய்க்கால வர வழியையே மறைப்பாங்க மொத்தத்திலேயே. கடைசி கீரை தோட்டத்துக்கு கீரை கடைசி சதுரம் அந்த கீரை இதுக்கு போகணும்னா தண்ணி போகணும்னா அந்த கடைசி சதுரம் கீரை கீரை இதுக்கு கீரை அந்த பாத்திக்கு தண்ணி போகணும்னா வாய்க்காலையே மறைப்பாங்க. கொஞ்சம் நடுவில் மறைச்சாங்கன்னா அந்த அது எதை வெட்டி மறைப்பாங்கன்னா பாத்தியில இருக்கிற மண்ணை வெட்டி வாய்க்கால மறைப்பாங்க. பாத்தியில இருக்கிற மண்ணை வெட்டி வாய்க்கால மறைச்ச உடனே வாய்க்கால் தடைப்பட்டு அப்படியே தண்ணி திரும்பும். லெஃப்ட்லயோ ரைட்லயோ எந்த பக்கம் வெட்டி விட்டுருவாங்களோ அது திரும்பும், திரும்பி அந்த பக்கம் போகும். அதைதான் இங்க சொல்றாரு. முட்டை போய் மாற திரும்புகையால் கடைசியில வந்து எதிர வந்து தடுத்த உடனே கடைசி வாய்க்கால அந்த சைட்ல திரும்பிடும். எவ்வளவு அழகா அது எப்படியெல்லாம் கொண்டு சேர்த்துட்டு வைப்பாங்க பாட்டுல. முட்டை போய் மாற திரும்புகையால் அங்க போயிட்டு திரும்பிடுமா, அப்படியே திரும்பிடுவோம். அது திரும்பி அந்த கடைசி இதுக்கு பாயும். அதோட ஏத்தத்தை இறக்கிறதையும் நிறுத்திடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அந்த வாய்க்கால் அடைச்சபடியே இருக்கும், கடைசிக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த தண்ணி வரும்போது இதெல்லாம் அப்படியே அதே மாதிரி வருவாங்க. அதான் முட்டை போய் திரும்புகையால் போயிட்டு அப்படி அப்படி ரொட்டேட் ஆகி அந்த தண்ணி பக்கத்தில் சைடில் இருக்க வாய்க்காலுக்கு போகும். அதை சொல்றாரு. தண்ணி இப்போ எதிர போகிற தண்ணியை வந்து வாய்க்கால வந்து நீங்கள் அப்படியே ரெக்டாங்கிளாக திருப்பினீங்கன்னா என்ன ஆகும், போய் எதிர் சுவத்தில் முட்டி அப்படி திரும்பும்ல, அதை சொல்றாரு. இது மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் வன்கீரைன்னா வளர்ல செழிப்பான கீரை பாத்தியோட ஏற பரிதாமே. இப்போ நாம் ஏறி பரின்றது குதிரை, நாம் ஏறி சவாரி செய்யும் பரியும் ஒன்றாகுமேன்றார். இதில் குதிரைக்குன்னு சொல்லும்போது என்னன்னா, குதிரையானது என்னன்னா உங்களுக்கு தேரில் போட்டு குதிரையை தேரில் பூட்டுவாங்க. பூட்டிட்டு அந்த சேடெல்லாம் கட்டி கட்டிட்டு ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு அடி அடிப்பாங்க ஜாட்டையில. அடித்த உடனே தான் அது வேகம் எடுக்கும். அதான் கட்டி அடிக்கையால் வண்டியில கட்டிட்டு குதிரை மேல ஏறிட்டு இல்லை குதிரையை வந்து ஒரு வண்டியில ரேக்லா வண்டியில கட்டிட்டு அடிச்ச உடனே அதுக்கு பொதுவாகுமா. அந்த குதிரைக்கு கட்டி அடிச்ச உடனே ஓட ஆரம்பிக்கும். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் அந்த அடிச்ச உடனே சுருக்கிற உடனே அதனோட பாய்ச்சலே ஆரம்பிச்சிடும். அப்பயே ஒரு 2 ஸ்டெப்பு தான். குதிரை வந்து உங்களுக்கு ஸ்பீட் எடுக்கிறதுக்கு தனியா அதுக்கு தேவையே கிடையாது. அப்படியே ஒரு 2 அடி அப்படி வைக்கும், அதுக்கப்புறம் பாய்ச்சல் தான். அதான் கால் மாறி பாய்கையால். அதுதான் சொல்றேன். வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். வெட்டி மறிக்கின்ற மேன்மைனா என்னன்னா, போர்க்களத்துல வந்து எதிரிகளை மேல அப்படியே அந்த எதிரி நாட்டு ராஜா இந்த குதிரை என்ன பண்ணுமா, அப்படியே 2 காலையும் தூக்கிட்டு நேரா எதிரி நாட்டு ராஜாவுக்கு பக்கத்துல குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற ராஜா போற மாதிரி, குதிரை மேல இருக்காரு போர் வீரர், அவன் வந்து எதிரி நாட்டு போர் வீரனுக்கு பக்கத்துல போற மாதிரி போய் குதிரை அப்படியே நேரா அப்படி போயிடு டக்குன்னு 2 காலையும் தூக்குமா. தூக்கினோடனே இவனுக்கு ஒரு உயரம் கிடைக்குது இல்லையா, அந்த உயரத்தை வச்சுன்னு அவன் தலையை வெட்டுவானான், எதிர இருக்க குதிரையில உட்காந்துருக்கான் தலையை. அதை வந்து ரொம்ப அழகா அதுதான் இங்க வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். குதிரை வந்து அது மாதிரி பண்ணுமா. அது மாதிரி அது அவ்வளவு சிறப்பானது குதிரை. எந்த ஒரு குதிரை எதிரி நாட்டு ராஜா எதிரி நாட்டு போர் வீரன் குதிரைக்கு பக்கத்துல போயிட்டு டக்குன்னு அப்படியே 2 காலத்துக்கு ஒரு இந்த தன்னுடைய எஜமானுக்கு ஒரு உயரத்தை கொடுக்கும். ஒரு ஹைட்டை கொடுத்த உடனே அந்த ராஜா கீழே இருக்கா இல்லையா, அவனால எட்டி வெட்ட முடியாது இவன் தலையை. இவன் தலை உயரம் போயிட்டு இருக்கு இல்லையா, இவன் உடம்புல தான் போடும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் தலையை சீவிடுவான். அங்கே இங்கே உயரம் இருந்து, அதாவது அவன் தலை வந்து இவனோட இடுப்புக்கு வந்துடும். இந்த குதிரை 2 காலை தூக்கி மேல தூக்கினதுனால அதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மை. அந்த மாதிரி வெட்டி அவனை வெட்டி அழிக்கிறதுக்கு வசதியை பண்ணி கொடுக்குமா, அந்த மேன்மையை பண்ணி கொடுக்குமா குதிரை. அதான் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால். முட்டை போய் மாற திரும்புகையால். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போர்க்களத்துல வந்து கடைசி வரைக்கும் போறது இல்லையா குதிரை, அந்த போர்க்களத்து ஏரியாவை தாண்டாது. அந்த போர்க்களம் கடைசி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துடும், திரும்பிடும். முட்டை போய் மாற திரும்புகையால். போன வேகத்துல அதே மாதிரி வேகத்துல டக்குன்னு ஒரு திரும்பிட்டு அதே மாதிரி போர்க்களத்துல உள்ள வந்துடும். எங்கேயா இருந்தாலும் இப்போ குதிரை வந்து தன்னுடைய இலக்கு எதுன்னு போச்சுன்னா அந்த இலக்கோட மறுபடியும் டக்குன்னு திரும்பி ஓடிவிடும். அதான் முட்டை போய் மாற திரும்புகையால். வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாமே. கீரை பாத்தியோட செழிப்பான கீரை பாத்தியோட திறமையான குதிரையும் ஒன்னாகும் அப்படின்னு சொல்றாரு. அருமையான பாட்டு. தேங்க்யூ.